ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வீட்டிலேயே நம்ம குர்குரே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 கேரட் எடுத்திருக்கேன். கேரட் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்காங்க உருளைக்கிழங்கை விட, ஏன்னா குழந்தைங்க கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ நல்லா 2 விசிலே நல்லா வெந்து வந்திருக்கு. இது மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். கேரட்டில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ இந்தளவுக்கு நல்லா மையாக அரைக்கணுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நாங்கள் கேரட் ஆட் பண்ணது. இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். இந்தளவுக்கு அரைக்கணும். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, கரெக்டாக இருக்குது. இதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருந்துருச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே ரெடி பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பால் கவர் இல்லைனா எண்ணெய் கவர் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது போல் கவர் எடுத்துருக்கேன். இந்த கவரில் இதை ஆட் பண்ணிடுவோங்க. நம்ம வச்சுருக்க மாவை கவரில் போட்டுடலாம். அந்த கவரை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கவரில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு முனையில் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக சுற்றிடலாம். சுற்றும் போது உங்களுக்கு மாவு வெளியே வராது. இது போல் சுற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதில் கார்னரில் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், முனையில் கட் பண்ணிடுவோம். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கனாலே மாவு வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், இது போல் அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும், ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்போ இது போல் போட்டுடலாங்க. இது வேகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட தான் ஆகும். நல்லா வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ எடுத்துடலாங்க. ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ இது போல் இருக்கிற மாவில் எடுத்து ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக இப்படியே சாப்பிடலாம். இதுக்கு ஒரு மசாலா பார்த்துடலாம். மசாலா பார்த்தா கடையில் உள்ள அதே குர்குரே டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு சாட் மசாலா வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு, பெப்பர் கண்டிப்பாக சேருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்மளுடைய கடையில் இருக்கிற குர்குரே டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு கிறிஸ்பி வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.